பூமர் ஷோன் உலகில் ஜூமர்ஸ் மைண்ட் செட் கொண்ட மக்களே, வெல்கம் டு வாயிலவர பாட்காஸ்ட். ஹாய் ஆல், வெல்கம் டு வாயிலவர பாட்காஸ்ட். நான் உங்க பிராணி. என் கூட இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு நிச்சு திருப்பி இணைஞ்சிருக்கேன் பீரஸ். வணக்கம் 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 பிராலி. பேச ரிவ்யூ பண்றீங்க பார்த்தேன். டேய், அதெல்லாம் வெளியே சொல்லாதடா, நானே சொல்லலாம். அதுதான் வந்து போயிட்டு இருக்கு, என்ன பண்றது. ஆனா சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. சில அப்படி தெரியாதவங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கட்டும். தெரிஞ்சவங்க வந்து இன்கிரெடிபிள்ஸ் மீன் மாதிரி those who know color those who don't know black color incredible. இது ரெண்டுமே வரும். those who know and those who didn't know. இது ரெண்டு பேருக்கும் black போர்டு. ஸோ அடுத்து எடி இணைஞ்சிருக்காரு ஆஃப்டர் அ லாங் பிரேக், லாங் டைம். வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்து புதுசா நம்ம கூட வந்து ஃபீமேல் கெஸ்ட் இணைஞ்சிருக்காங்க, நிலான்னு சொல்லியிருக்காங்க. நிலா வணக்கம். ஹாய் 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 எவ்ரிவன். இந்த ஃபீமேல்ன்றத வந்து நீங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம், விட்டுருங்க. ஏன் ரொம்ப இதுவா கேட்டகரைஸ் பண்ற மாதிரி இருக்கா? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அப்படி ஹியூமன் சொல்லலாமா? இல்ல பரவாயில்ல, நம்ம ஒரு ஃப்ரெண்டு சர்க்கிள்குள்ள இருந்திருப்போம், அதுல மேல் ஃபீமேல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்க, ஓகே. இன்னைக்கு வந்து நாங்க 4 பேர் வந்து என்ன டாபிக் பேச போறோம்னா வந்து ஒரு கலரிசம், கலரை பத்தினியான டாபிக் தான். என்ன கலரிசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம வந்து இப்போ முன்னொரு காலத்துல வந்து என்ன சொல்றது, இப்போ கருப்பா பசங்க தான் வந்து கொஞ்சம் ஓவரா பேசுவாங்க, கருப்பா இருக்காங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கருப்பா பசங்க இருக்கிறத வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ இருக்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஜினி, எல்லா பெரிய ஆக்டர்ஸுமே வந்து கருப்பா இருந்தனால வந்து அது நார்மலைஸ் ஆகி எல்லாரும் வந்து கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் அவுட்லுக்கு அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் ஆன் ஃபீமேல்ஸ் வந்து ஸ்டில் வந்து கருப்பா இருந்தா வந்து கருப்பா இருக்கா, காத்தேரி மாதிரி இருக்கா, அந்த மாதிரி டிஃபைன் பண்றாங்க. ரொம்ப ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்காங்க. ஸோ அதான் நம்ம டாபிக் என்னன்னா வந்து டஸ்கி கேர்ள்ஸ் டிசர்வ் சம் ரெஸ்பெக்ட், டிசர்வ் சம் அட்ராக்டிவ்னஸ், டிசர்வ் சம் ஸ்பாட்லைட் அப்படின்னு சொல்லி தான் இந்த டாபிக். ஓகேங்களா? ஆஸ் அ குட் ஆஃப்டர்நூன் நிவேதா பெத்ராஜ். அடுத்து சாண்ட்ரேச்சல்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தவங்க நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. மாடர்ன் பிளாக் குயின் சொல்லி நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய வளர்ந்துட்டு வராங்க. அவங்க நிறைய இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க. ஆமா, ரீசெண்டா நான் கூட இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாலயும் அவங்கள பார்த்திருக்கேன். சாண்ட்ரேச் லைக் வி லவ் யூ. Actually she has been a role model for many people nowadays. நிறைய பேர் வெளியே வராதவங்க எல்லாம் கூட வர மாதிரி எனக்கு கூட தோணி இருக்கு. நிறைய பேருக்கு பார்க்கும்போது அவங்களோட அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் விட்டுட்டு நிறைய பேர் வெளியில வராங்க. கரெக்ட். இப்போ என்னன்னா வந்து இந்த டஸ்கி கேர்ள்ஸ் டிசர்வ்ஸ் ரெஸ்பெக்டா அந்த மாதிரி. ஸோ த ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நீங்களாம் என்னென்ன சொல்ல வரீங்க, எடி அண்ட் பீரஸ்? டஸ்கி கேர்ள்ஸ்ன்றத வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு கிறுக்கு பையனாக இருந்தேன். ஸோ அப்போ ஒன்று சொல்கிறேன், அப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து கருப்பாகிற பொண்ணு பார்த்தா எனக்கு வந்து பிடிக்காது அப்போவே. ஸோ வந்து மோஸ்ட்டாக போய் வெள்ளையிற பொண்ணுகிட்ட போய் வேணும்னே போய் பேசுறது லைக் வைக்கிறது. அப்போ வந்து ஒரு அறியாத வயசு, ஒரு ஆர்வக்கோளாறுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த தமிழ் சினிமாஸில் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் எல்லாருமே வந்து வெள்ளையாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போத்துலேருந்தே வந்து டியூன் பண்ண வராங்க. ஸோ வந்து பொண்ணுங்க வந்து வெள்ளையாக இருந்தால் தான் அழகாக இருப்பாங்க, அவங்க தான் வந்து பெருசாக காட்டுவாங்க இது இல்லைன்ற மாதிரி. ஸோ அப்போத்துலேருந்தே வரதுனால வந்து அப்போது அந்த காலத்தில் நான் வரும்போது ஓகே வெள்ளையற பொண்ணுங்க வந்து அழகாக இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, அதான் அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து கருப்பாக இருப்பாங்க, கருப்பாக கொஞ்சம் டெரிஃபிக்காக கொஞ்சம் ரக்கடாக இருப்பாங்க, ரக்கட் கேர்ளாக. ஓகேவா? ஸோ அது போல் வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து ரொம்ப மோசமாக இருப்பா அப்படி இப்படின்னு இருப்பான். ஸோ அப்படியே அது வந்து பார்த்துட்டு அங்கே வரும்போது அப்போது வந்து அந்த மைண்ட் செட் அது அப்பயே செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படம் பார்க்கறதுலேருந்து அதை மோஸ்ட்டாக படம் பார்த்து விட்டேன். அப்புறம் இந்த காலேஜ் வந்து இந்த ஆனிமேலாம் பார்க்கும். ஸோ தமிழ் படம்லாம் இல்லை, மோஸ்ட்டாக தமிழ் படம்லாம் பார்த்து ப்ளஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து பட்ஜெட் இல்லை தியேட்டருக்கு போகிறதுக்கு. ஸோ வந்து அப்படியே ஆனிமே பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து பாட்காஸ்ட்குள்ளே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே
நார்மலா ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ வந்து நார்மலைஸ் நியூடிட்டி எல்லாத்தையும் பேசும்போது, ஸோ அப்பதான் வந்து தெரியுது. ஓகே, கலர் வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல. பெர்சன் ஹூ டாக்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து லைக் எப்படின்னா, எல்லாரும் வந்து பேசுனாங்க. நானும் போய் பேசினேன், எல்லாரும் வந்து பேசுனாங்க. அப்பதான் வந்து தெரிஞ்சது, வெள்ளையாகிற பொண்ணு வந்து சம்டைம் டாக்ஸிக்கா இருப்பா. ஓகே, ஸ்கின் பத்தி தான் பேசுறோம் நம்ம. ஸோ வெள்ளையா இருக்க வந்து சம்டைம் ரொம்ப டாக்ஸிக்கா இருப்பா. ஏன்னா வந்து அவளுக்கு வந்து ரொம்ப அந்த தெனாவட்டு அதிகமா இருக்கும். நம்ம பின்னாடி இத்தனை பேர் சுத்துறாங்க, இத்தனை பேர் ஃபிளர்ட் பண்றாங்க அப்படி இப்படி. பட் ஆனால் கருப்பாகிற பொண்ணு வந்து மோஸ்ட் ஆஃப் த டஸ்கி கேர்ள்ஸ் வந்து மோஸ்டா லாயலா இருப்பாங்க. லாயலா இருப்பாங்க மீன்ஸ் அவங்க வந்து கரெக்டா இருப்பாங்க. கரெக்டா மீன்ஸ் சம்டைம்ஸ் குட், சம்டைம் பேட். இட்ஸ் பெஸ்ட் ஆன் த நேச்சர் அண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, நான் இதுதான் சொல்றேன் நான். மை பாயிண்ட் ஆர் என்னோட கருத்து வந்து டஸ்கி. கருத்து கருத்து நிறத்தனகி நடப்பு சவுத்து கருப்பு இங்க அனகொண்டா இல்லைங்க. சின்னதையெல்லாம் சின்னத வேணாம். ஸோ அவங்க சின்னதையெல்லாம் சிதறாம அவங்களுக்கு ஓகே. தேவையான ரெஸ்பெக்டை கொடுத்தா அதுவே வந்து மோர் தென் என்எஃப்னு நினைக்கிறேன். ஸோ எது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ? நம்மளது வந்துட்டு என்ன பீரோ சொன்ன மாதிரிலாம் இல்லை. வேற நம்ம வி born in a place where Dravidian stock and சுற்றி நம்மளை சுற்றி ஃபுல்லாக தேவை லைக் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அதே பார்த்ததுனால எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இட் வாஸ் நார்மல் வென் ஐ ஸ்டார்டட் டு see people from outside of our region, when starting from like starts from urbanization அந்த அந்த இடத்துக்கு வரப்போ பார்க்குறப்ப தான் when started different types of skin tone and different types of people and பீர சொன்ன மாதிரியும் started to observe ஓகே கலர் வச்சு கேரக்டரைசேஷன் பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரி ஒன்று ரெண்டு நேரத்தில் தோணியிருக்கும். பட் வென் ஆஃப்டர் கம்மிங் டு காலேஜ் வென் சீயிங் லாட் ஆஃப் பீப்புள் நம்மளுக்கே தெரிஞ்சிடும் சட்னி ப்ரோ அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கிடையாது. There is a complete disagree on statements of color and characterization அப்படின்னு ஒன்று ரியலைஸ் ஆகும். ஸோ when people start learning and growing and maturing, they will understand at some point where color and characters are different and people has to, it's kind of racism தான். Like kind of இல்லை, இதுதான் racism. When they start to characterize dark tone people in something, it's a racism. So I strongly disagree on that characterization on color, where அது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. வேற லைக் இதுவும் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு, where people need to understand and people need to know color doesn't do with human people. நிலா சைடு நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதே இந்த சொல்லி அடுத்த பாயிண்ட் போகும். ஆக்சுவலி லைக் எனக்கு வந்து எப்படின்னா அவங்க அவங்க வந்து அவங்களோட பெர்செப்ஷன் சொன்னாங்க. ஸோ நான் வந்து இப்போ கரண்ட்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லணும்னா, சோஷியல் மீடியா வந்து பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பட் ஆனா வந்து நிறைய பேர் வந்து இந்த டஸ்கியா இருக்கிறவங்க வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற பேர்ல என்ன பண்றாங்கன்னா, நிறைய இந்த டெலிவிஷன்ல எல்லாம் வந்து ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அட்டர் பிளாக்கா இருக்கணும் அப்படின்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி, அப்புறமா வந்து அந்த ஹீரோ வந்து அவங்களை அப்படியே பயங்கரமா டாமினேட் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சப்மிசிவா அப்படிலாம் இருக்கிறது வந்து எனக்கு என்னமோ அது சுத்தமா பிடிக்கல. இன்னொன்னு வந்து என்னன்னா, ஏன் வந்து பிடிக்கல அப்படின்னா, அதுதான் வந்து வெளியில இருக்கிறவங்களும் வந்து அப்படியே பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப வர அப்கமிங் ஜெனரேஷன்ல இருந்து எல்லாரும் சோசியல் மீடியா பார்த்து கெட்டு போறதுனால ஆப்வியஸ்லி தெர் இஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ரெண்டுமே இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒண்ணு இருக்கும்ல, என்னதான் அந்த சீரீஸோ ஏதோ ஒண்ணு எண்டுல வந்து அது வந்து நல்லதாவே அவங்க முடிச்சாலுமே, ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒண்ணு உருவாகுது வந்து இந்த பொண்ணா அந்த கருப்பா இருக்கா, அந்த ஹீரோயின் மேல வந்து அப்படியே இறக்கம் காட்டணும், இல்லைன்னா வந்து அவளை வந்து கொடுமைப்படுத்தணும், அந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் வந்து லைக் இல்லாம இருக்கலாம். இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணலன்னா கூட அட்லீஸ்ட் வந்து அவங்கள டீக்ரேட் பண்ணாம இருக்கலாம். அந்த யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா வந்து சிலர்லாம் வந்து சப்போர்ட் பண்றன்ற பேர்ல வந்து அது டீக்ரேட் பண்றாங்க. அது வந்து இல்லாம இருக்கலாம். ஆக்சுவலி எனக்கு அது பிடிக்கல. இப்போ என் சைடு நான் என்ன சொல்லலாம்னா, இப்போ நான் வந்து என்ன சொல்லலாம், சின்ன வயசுலேருந்து இருக்கும்போது வந்து இப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஓகே, அப்போலாம் வந்து நம்ம வந்து என்ன பேசுவோம், அப்போ வந்து நமக்கு பெருசாக தெரியாது. என்ன சொல்றது, நம்ம இந்த பாடி ஷேமிங்கை அசால்ட்டாக பண்ணிட்டு இருப்போம்ல. என்ன சொல்றது, கருப்பு இவன் பாரு காத்து கருப்பா சுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ பேசும்போதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் தெரியும். அதுக்கப்புறமா வந்து நான் என்ன சொல்றது, நானே ஒன் செட் ஆஃப் டைம்ல என்ன சொல்றது, பேஸ்ட் ஆன் மை வாய்ஸ் நான் வந்து நிறைய கிரிட்டிசிசம்லாம் ஃபேஸ் பண்ணும்போது வந்து
ஸோ அப்ப தெரியும். நான் வந்து அப்ப அந்த சைடு வந்து ஃபீல் பண்ணணும்னு சொன்னது, அதர் சைடு வந்து நான் பார்க்கும்போது வந்து, ஸோ நானே தவிர்க்க ஆரம்பிச்சேன். இப்போ என்ன ஒரு 4 பேர் ஓட்டுறதுக்கான கன்டென்ட் இப்போ என்னைய வந்து இப்போ என் வாய்ஸ் வச்சு ஓட்டுறதுக்கான விஷயம் இருக்கும்போது வந்து, அவன வந்து எப்படி சொல்லலாம்? இது வந்து இப்போ என் வாய்ஸ் இப்படி இருக்குன்றது காரணம் வந்து நான் யாருகிட்டயும் போய் கேட்க முடியாது. இட்ஸ் என்ன சொல்றது? ஜெனடிக்கலா வந்துச்சா? இல்ல என்ன ப்ராப்ளம்னால வந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. ஓகேயா? ஸோ அத வந்து நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஓட்டும்போது வந்து, ஹவ் கம் அந்த மாரி வந்து அவன் ஜெனடிக்கலா வந்து அவனுக்கு ஏதோ ஒரு ஜெனடிக்னா கலர் வந்து இந்த கலருன்னு சொல்லிட்டு வரும்போது வந்து, அவன வந்து நம்ம வந்து உட்கார்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு, அவன் கலர கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு, விச் இஸ் அ பெர்மனன்ட் திங். அது அவனோட லைஃப் லாங் இருக்க போதுன்னும்போது வந்து, அத கிரிட்டிசைஸ் பண்றத தாண்டி, டீஸ் அப் பண்றது, அவன வந்து மன உளைச்சலுக்கு ஆக்குறது தப்பு. பிகாஸ் ஹி நோஸ் அவன் வந்து கருப்பா இருக்கான்னு தெரியும். ஆனா வந்து நீ நார்மல் டோன்ல சொல்லும்போது, நார்மலா சொல்லும்போது வந்து ஹி மே அக்செப்ட். பட் அத தாண்டின விஷயங்கள் ரொம்ப ஓவரா வந்து மன உளைச்சலுக்கு பண்ற அளவுக்கு புல்லி பண்றதுலாம் வந்து தப்பு. அது அவன், அவள் யாரா இருந்தாலும் தப்பு. ஸோ அத அப்படியே ஸ்கூல்ல ஃபேஸ் பண்றது, காலேஜ்ல ஃபேஸ் பண்றது இது காமன் திங். இப்ப வந்து நம்ம ஒரு பெர்சனல் திங்குக்குள்ள வருவோம். ஒரு லவ், ஒரு டேட்டிங், ஒரு ரொமான்ஸ், ஒன் சைடு இது எல்லாமே வந்து ஏன் வந்து ஒரு வெள்ளையா இருக்க பொண்ணுக்கு 20, 50 ப்ரொபோஷன்ஸ் வருது. இத்தன பேர் வந்து பின்னாடி சுத்துறாங்க. அந்த இத்தன பேர் வந்து அந்த பொண்ணு சுத்துனதுல அதெல்லாம் வந்து வேற விஷயம். ஸோ இத்தன விஷயம் இருக்கும்போதும், ஏன் ஒரு கருப்பா இருக்க பொண்ணுக்கு ஏன் அந்த அளவுக்கு ஸ்பாட்லைட் கிடைக்க மாட்டேங்குது? அவங்கள யாரும் ஏன் கவனிக்க மாட்றாங்க? ஏன் அவங்களுக்கும் ப்ரொபோஷன்ஸ் வர மாட்டேங்குது? அத பத்தி பேசுவோம் இதுக்கப்புறம். இந்த அழகு அவங்களுக்கெல்லாம் ப்ரொபோசல் வருது அதெல்லாம் தாண்டி அந்த கருப்பா இருக்கிறவங்க வந்து அது எவ்வளவு ஹெல்தியான விஷயம்ன்றது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலி. மெலனின் கண்டென்ட் வந்து லைக் அதிகமா இருக்கிறதுனால தான் வந்து ஒருத்தவங்க வந்து டார்க்கா இருக்காங்க. அது வந்து எவ்வளவு விஷயத்துல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வெள்ளையா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி சொல்றது ரொம்ப நிறைய நாள் இருப்பாங்க அப்படி இப்படின்றதெல்லாம் வந்து இட் டிபெண்ட்ஸ். பட் ஆனா வந்து பட் திஸ் பீப்புள் லைக் அவங்க வந்து யூவி ரேஸ்ல இருந்து தே வில் கெட் லைக் ஆல் த ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் வேர் தே ஆர் அவுட் வென் தே ஆர் அவுட் ஆர் சம்திங். ஸோ மெலனின் உடனே எனக்கு ஞாபகம் வருது. நம்மளுக்கு தெரியும் டார்க் ஸ்கின் பிளாக்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் யூஎஸ்ல நடக்குது. ஒரு எத்னிக் கிளாசிஃபிகேஷன் வச்சு என்னென்ன பண்றாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு யூஎஸ் வந்து இப்போ பிளாக்ன்னு சொல்லிட்டு என்ன வச்சு ஒரு இது பண்றாங்கன்னா வந்து பீப்புள் வித் ஆல் பாசிபிள் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கின் பிக்மெண்டேஷன்ஸ். இப்போ நம்ம ஊர்ல தான் மோஸ்டா நிறைய கலர் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா வந்து அமெரிக்கால வந்து 2 கலர்ஸ் தான். ஒன்னு பிளாக்கு, ஒன்னு ஒயிட்டு, ஒன்னு ப்ரௌனு. ஆனா நம்ம ஊர்ல வந்து ப்ரௌன் ஷேட்ஸே நிறைய கலர் ஷேட்ஸ் இருக்கும். பிளாக் ஸ்டார்ட் ஆகி ஒயிட்டுக்கு நடுவுலயே நமக்கு ஊர்லயே ஒரு 10 கலர் ஷேட் இருக்கும். 10 கலர் ஷேட்லயும் வந்து செட் ஆஃப் பீப்புள்ஸ் அதிகமா இருப்பாங்க. ஓகேயா? ஸோ அதெல்லாம் இருக்கு. அத தாண்டி நீங்க மெலனின்னு சொன்ன உடனே மெலனின் வந்து நம்ம வந்து அத யூவில இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நமக்கு மெலனின் இருக்கு. அந்த மெலனின் கம்மியா இருக்கவங்க ஒயிட்டா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சன் ஸ்ட்ரோக், ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. இது வந்து சயின்டிஃபிக் ட்ரூத். அந்த பக்கம் போகாம இது வந்து ஆனா நார்மல் நேச்சுரல் திங் விச் நம்ம ஜெனடிக்னாலாம் வந்து நமக்குள்ள பிரசன்ட் ஆயிருக்கறனால வந்து ஸோ வி ஆர் பிளாக் அண்ட் டஸ்கி. ஸோ சயின்டிஃபிக் அப்ரோச் இது. சரி லவ்ன்ற விஷயத்துக்கு வந்தோம்ல. பேசிக்கா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டின் கேட்கறேன். ஒரு பிளாக் கை ஆர் பிளாக் கேர்ள் நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல கிரஷா இருந்திருக்காங்களா? அத பத்தி சொல்லுங்க. உண்டு. இல்ல எனக்கு புரியல. மறுபடியும் கேளு. இட் மே பி a crush. உனக்கு கிரஷ் இருந்திருக்கா? ஒரு டஸ்கி கேர்ள் ஆர் டஸ்கி காய்? இருந்திருக்கு ப்ரோலி. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இருந்திருக்கு. ம். அதாவது எப்பனா வந்து 7th வந்து சொன்ன பச்சை கண்டுபிடிச்சிருவானுங்க. ஆனா வேணாம். உடனே ஷார்ட்டா சொல்றேன். எம்எம் 2 பேரு. எம்ன்னு சொல்ற மாதிரி. எம்எம் அந்த டேஸ்டிங் எம்எம் இல்ல. இட்ஸ் எம். சரி. ஓகேவா? அவ வந்து ரொம்ப வந்து டஸ்கியா இருப்பா. டஸ்கி மீன்ஸ் டார்க். டார்க் சொல்லுங்க. ஆனா நல்லா இருப்பா. ஓகே. அந்த ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது. இன்னும் 2 இருக்கு. வேணாம். போதும் இது. நிறைய இருக்கா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பெருசு போக 100க்கே தெரியும். விடுங்க விடுங்க. கணக்கு எடுத்த உண்மையிலே அதான் சொல்லல. அதெல்லாம் பார்த்தா நிறைய இருக்கு. நல்லா இருக்கும். கிரஷ் சும்மா சரி வெளிய கிரஷ் அந்த ஓகே. மின்ட் கிரஷ் வந்து 1000 இருக்கும், 100 இருக்கும், பிரச்சனை இல்ல. அப்ரோச் பண்ணிருக்கீங்களா? ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்களா? இருந்திருக்கா? அத பத்தி சொல்லுங்க. இல்ல அவ்வளோ மனதைரியம் இல்ல எனக்கு. அப்போ வந்து இல்ல. சேட்.
நீனா இதுக்கு நான் பதில் சொல்லணுமா இல்ல ப்ராலி? சுற்றுச்சூழல் அது போல இருந்தது ஓகே எனக்கு. ஓகே ஐ காட் யூ யூ ஆர் இன் ரிலேஷன்ஷிப் ஓகே யா நன்றி போடுறேன். ஓகே நான் வந்து நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் 8th ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க ப்ராலி ட்ரைல என்ன தெரியுமா? அண்ணா ம், பண்ற சாப்பிட்டியா? ம்ஹும், இதான் ம்ஹும், ப்ராலி ட்ரை. அதெல்லாம் இல்ல நான் நேரடியா போயிட்டு பண்ணது ஸ்கூல் டைம்ல ம். தமாஷாக இருக்கும் என்ன சொன்னது அப்போ வந்து ஒரு விஜய் படத்தோட தீம் மியூசிக்லாம் கேட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன் அவங்க வீட்டுக்கு இது கை மேல அந்த டயர் ஏறி போறதா? அது வந்து வேலாயுதம்னு நினைக்கிறேன் வேலாயுதத்துல என்ன பண்ண? வேலாயுதம் பேரு ஏன் 10 திரள் இல்ல அதுங்களா? தீம் பிஜிஎம் தீம் நல்லா இருக்குங்க சூப்பரா சரிங்க ஷவுட் சரிங்க. அவுட் டு வேலாயுதம். சரி ஓகே அண்ணன் ஸோ பாட்டு வேற வந்திருக்கு. வந்தாரு ஓகே இங்க வந்து இப்போ பேக் டு த டாபிக் என்னன்னா வந்து ம், ஏன் நம்ம வந்து இப்போ சொன்னல நம்ம வந்து லவ் இப்போ போறது இது பண்ணல ஸோ யா ப்ராலி நம்ம வந்து சொல்றேன் ஒருத்தரை கேட்க மாட்டீங்க நீங்க. புதுசா ஓ வந்திருக்காங்க அதனால கேட்க மாட்டீங்களா? ஓ சபைன்னு வந்த எல்லாரும் ஒண்ணுதான். சாரிங்க சொல்லுங்க நிலா One single guy I had a like crush ன்னு சொல்ல முடியாது. I had an infatuation on him. காலேஜ் படிக்கும் போது என்னோட கிளாஸ்மேட் ஒரு பையன். பட் இன்னொன்னு வந்து என்னன்னா லைக் எனக்கு அப்படி தோணுதான்னு தெரியல. ஆனா கருப்பு லைக் இந்த டஸ்கியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து கண்ணு ரொம்ப அழகா இருக்கும். நிறைய நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. பட் ஆனா அவங்களோட கண்ணு வந்து அது ஒரு மாதிரி ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அவங்க கண்ணு. ஷார்ப் ஐஸ் ஏன் ஹைலைட்டர் மாதிரி வெரி தெரியுதா? ஷார்ப் ஐஸ். ஆமா ப்ராலி வெரி ஷார்ப் ஐஸ். டார்க் பேக்ரவுண்டுக்கு அந்த ஒயிட் கலர் ஐபால் வந்து நீ ஆ, பண்ண ஆ. உனக்கு கண்ணுலே காமத்தை ஊத்துறேன் அதெல்லாம் சொல்ல வந்தா நீ யாரு? இல்ல ஆக்சுவலி நீதான் கேட்டிங் அதனால இன்னும் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தான் பாக்க. என் கண்ணு பார்த்து நானே அறம்போத மாதிரி இருப்பேன். காமத்தை நான் ஊத்துறாங்க. நான் நான் உன் கண்ணையா சொன்னேன் நீ போய் ஒருத்தவங்க கிட்ட சொன்னதானே ஆ, நோட்டட். ஓகே ஸோ யா ஸோ இந்த கண்ணுன்ன உடனே ஸோ நிறைய பேர் நம்ம என்ன சொல்றது இது வந்து பேசிக்கலா ஃபெட்டிஷ்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிச்சிருக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ரசிப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ வந்து எந்த வகையில வந்து ரசிகன்ஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவோம் ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா கண்ணுன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேருக்கு வந்து அவங்க கண்ணை பார்த்து அந்த கண்ணுக்காகவே நிறைய பேர் லவ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றது அந்த ஹேர் லாங் ஹேரா இருக்கலாம் ம். சில பேர் ஜிவிஎம் ஃபேன்ஸ் மாதிரி ஃபீட் ஃபெட்டிஷா கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஃபெட்டிஷ் இருக்கலாம் ம். ஸோ அந்த ஃபெட்டிஷ்காகவும் போகியிருக்கலாம் அதுக்கப்புறம் பேசிக்கலா சில பேர் வந்து சில கான்செப்ட் வச்சிருப்பேன் ஸ்கூல் டைம்ல இந்த காலேஜ் டைம்லலாம் நீங்க கேட்டிருப்பீங்க என்ன கான்செப்ட்னா வந்து நம்ம என்னது சட் த ஃபேஸ் ஃபக் த பேஸ்ன்னு சொல்லிட்டு சுத்துவானுங்க ஆ, ஆ, அந்த சேடு குரூப் மாதிரியா இல்ல சிக்மாவா? ஏடி அது அது வந்து கிறுக்கு சிக்மா தான் ஆமா பெரிய இவனுங்க. ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ண வக்கல்ல. ப்ராலி மொழிபெயர்ப்பு உண்டா? மொழிபெயர்த்து போமா வேணாம் இருந்தால் ஸோ இந்த சட் த ஃபேஸ் ஃபக் த பேஸ்ன்ற கான்செப்ட் இருக்குல்ல ஸோ அது என்னன்னா வந்து அது ஆக்சுவலி வந்து மாரலா தப்பு அவனுங்க எந்த வகையில சொல்லுவாங்கன்னா அங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க பசங்க என்ன சொல்றது சைட் அடிக்கிறது தட்ஸ் ஓகே ஃபைன் நீ வந்து எந்த வகையில அப்ரோச் பண்ற விஷயம் இருக்கும் அவங்க எந்த வகையில அவன் வந்து சைட் அடிக்கிறான் பார்த்தா அவன் உட்காந்து ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான் டேய், அந்த பொண்ணு கலரை பாத்தியா மூஞ்ச பாத்தியான்னு பேசிக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் எதுக்குடா பாத்துக்கிட்டு இதை பாருங்களான்னு சொல்லிட்டு உடனே சட் த ஃபேஸ் ஃபக் த பேஸ் ஆ, அப்படின்னு அங்க வந்து காஜி முத்தி போயிருக்கு அந்த இடத்துல. அதேதான் வேற அந்த ஒண்ணும் இல்ல. அளவுக்கு அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா இருந்தா உன்கிட்ட வந்து என்ன சொல்றது ஹம், நீ சொல்றல அதாகப்பட்ட அவங்களே வந்து பேச மாட்டாங்க டோன்ட் பி டெஸ்பரேட் பொண்ணுகிட்ட ஓகே பொண்ணா நீ பேசணும்னு நினைச்சு பேசினா பரவாயில்ல. ம் நீ பேசுறவனோட மொத்த இன்டென்ஷனும் எப்படின்னா அவளை போடணும், எப்படின்னா அவகிட்ட இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இது முச்சிடணும், அது முச்சிடணும், அடியே ஒரு இது எப்படி சொல்றது, அது அந்த ஏதோ ஒன்று வரும்டா, அது ஏதோ இந்த சரக்கு அடிச்சோடனே சரக்கு அடிச்சோடனே ஒரு பெரிய இது வந்துச்சு, நான் வந்து பெரிய மனுஷன் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு மிஷன். நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், நான் வந்து ஐ நவ் ஃபீலிங் லைக் எ மேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று அந்த கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கு. இது ஒன்றும் இல்லை, அது வந்து டேட்டா நிறைய இருக்கவே கொடுத்து வெறும் தியரி மட்டும் படிச்சுட்டு ப்ராக்டிக்கல் பண்ணாம கை வரன்னு இருக்குது இல்லை, அதனால தான் இது போல பேசுவானுங்க. நத்திங் மோர் நத்திங் லெஸ். அதேதான் ஸோ அதுக்கப்புறம் சில பேர் வந்து
அவங்கள வந்து என்ன சொல்றது, அவங்களோட பேஸ்ட் ஆன் அவங்களோட நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்த மாதிரி அவங்க கேரக்டரிஸ்டிக் பார்க்காம அந்த அசட்ஸ், அவங்களோட பேக்ரவுண்டு அந்த மாதிரி பாக்குறது. இந்த பொண்ணு இந்த ஏரியாலே பெரிய ஆள்றா, ஸோ தட் வந்து நீ லவ் பண்ணா லைஃப் செட்டில் ஆயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு செல்ஃபிஷா யோசிச்சு லவ் பண்றது. அதை பத்தி நான் நினைக்கிறேன். கரெக்ட். இல்ல இது வந்து 100% கரெக்ட். ஏன்னா வந்து அந்த பச்சையா சொல்லலாம். ஆனா வேணாம், அவ்வளவு டைரக்டா போலாமான்னு தெரியல. வேணான்னு பாக்குறேன். சொல்லு சொல்லு சொல்லு. எப்படி சொல்ல, சிலருக்கு வந்து என்னன்னா வந்து அவன் வந்து காசு சம்பாதிக்கணும் இல்ல ஒரு பொண்ணை காப்பாத்தணும் ஒரு இது இருக்காது அவனுக்கு. ஏன்னா வந்து அவன் ஒண்ணு அவனோட ஃபேமிலி ப்ரெஷரா இருக்கும். அது ஒண்ணு ம், அவனுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது. ம், ஒண்ணு அவனால ஏந்து நிக்கவும் முடியாது. இது 3 கேட்டகரி எவனா ஒருத்தன் இது போல இருந்தாதான் இது போல ஒண்ணு நம்மளால முடியலனா கூட பொண்ணு படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனா அவளை வச்சு நான் செட்டில் ஆயிடுவேன். அவ வேலைக்கு போனா போதும், வீட்டு வேலை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இஃப் she earns some 6 figures na I'll ம். be happy to work as a homemaker. இல்லடா, அந்த இது பிரச்சனை இல்ல. இப்போ கீயன் படம் மாதிரி தான் நீ சொன்ன. எப்படின்னா வந்து கரீனா கபூர் வந்து வேலைக்கு போவாங்க, அர்ஜுன் கபூர் வந்து வீட்டுல இருந்து வேலை செஞ்சு சமைச்சு போட்டு பார்த்துப்பாரு. ஸோ அது அது வந்து தப்பு இல்லை. இப்போ ஒரு பொண்ணு வந்து நல்லா சம்பாதிக்கிறப்போ வந்து அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து நீ வந்து வேலைக்கு கூட போக தேவையில்ல அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இவன் வந்து அந்த பொண்ணை நம்பி இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனா விஷயம் இருக்குல்ல, அந்த லவ் வந்து நிஜமானே வந்து அதுக்காக தான் கேரிங் பண்றதுக்காக தான் வந்துச்சா, இல்ல இந்த மாதிரி வந்து உபயோகமே இல்லாம சொம்பரிச்சுக்கிட்டு அதுதான் வீட்டோட சொல்றேன். மாப்பிள்ளையா இருக்கலாமா, அதுதான் விஷயம். அதுதான் ஸோ இது வந்து இந்த மியூச்சுவல் கன்சென்ட் அந்த மாதிரி வரும். சில பேர் வந்து கொஞ்சம் வேற மாதிரி யோசிப்பாங்க. அதாவது வந்து இந்த பொண்ணு வந்து எந்த கலர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வந்து நல்லா படிச்சிருந்தா ஒரு பெரிய லெவல் ஜாப்ல இருந்தா, ஸோ அந்த மாதிரி பார்ப்பாங்க. இது காம்பன்சேட் பண்ணுவாங்க. இது நீ கேள்விப்பட்டிருப்ப. நான் கூட எங்க ஊர் சைடு நான் இது நிறைய நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது எங்க பொண்ணு ஊர் வந்து சைடு எல்லாம் நிறைய இரு நடக்கும். குறுக்கால இரு பேசாத. நிலா சொல்லிட்டான், ரொம்ப நேரம் பேசல, சொல்லிட்டான். நீ யாருமா சரி சொல்லு. பேசு. ஆக்சுவலி என்னன்னா லைக் இந்த வில்லேஜ் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிகாஸ் நான் பேசிக்கலா அங்க இருந்து வந்ததுனால அங்கெல்லாம் எப்படின்னா, இப்ப பொண்ணு வந்து கொஞ்சம் கலர் கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்படியாச்சும் அடிச்சு புடிச்சு படிக்க வச்சுட்டு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அழகாதான் இல்ல, கொஞ்சமாச்சும் படிச்சு ஏதாவது 4 காசு சம்பாரிச்சான்னா கூட ஏதோ ஒரு இடத்துல நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டுலாம். இன்னொன்னு இந்த டௌரி எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது, கேட்டா ஆஹ் வந்து இதெல்லாம் சொல்லி 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 சொல்லியே அந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளவு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொடுக்க முடியுமோ அவங்களே கொடுக்குறாங்க, பேரண்ட்ஸே. அது வந்து அது வந்து எப்படி சொல்றது, ரொம்ப வந்து கண்டிக்க கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து இங்கெல்லாம் நடக்குதான்னு தெரியல, பட் ஆனா அங்கெல்லாம் இன்னும் அப்படியே ரொம்ப சஸ்டெயின் ஆகி அப்படியே இருக்கு அங்க, இல்ல கொஞ்சம் இங்கேயும் கூட இருக்கு. மாறாம. இங்க அதான் நான் சொல்ல வந்தேன். இந்த சைடே கொஞ்சம் இருக்குன்னு. அதுக்குள்ள நீங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா நான் சொல்ல வந்த பாயிண்ட் அதேதான். அதாவது பொண்ணு வந்து சரி ஓரளவுக்கு படிக்கலாம். அதாவது பொண்ணு வந்து சம்டைம் வந்து கொஞ்சம் மக்கா இருப்பா, படிக்க முடியாது, இல்ல வேலைக்கு போக மாட்டா, அந்த திறமை இருக்காது. ஸோ வந்து ஆனா வந்து பேக்ரவுண்ட் ஓரளவுக்கு இருக்கும். இல்ல வந்து ஏதோ ஒரு இப்போ என் பொண்ணுக்கு வந்து நான் ஒரு 20 சவரன் நகை போடுறேன். ஆனா வந்து ஓரளவுக்கு வச்சிருந்தா 20 சவரன் நகை போதும். நகை கூட வேணாம், பொண்ணு மட்டும் வேணா கூட வந்து கட்டின்னு போறவன் இருக்கான். இல்ல நகை பார்க்குறேன், இல்ல இடத்த இது பார்க்குறவங்க கூட இருக்காங்க. ஸோ வந்து பொண்ணு வந்து சரியா படிக்கல, வேலைக்கு போல, வீட்ல வேலை செய்வா. பட் ஆனா பொண்ணு கல்யாணம் பண்ணி கட்டி விடணும். ஒண்ணு எய்தர் ரொம்ப கீழ பார்ப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் புவரான இல்ல ஒரு மீடியேட் ஃபேமிலி இல்ல கொஞ்சம் நல்ல என் பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹை செட்டிலா போய் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், கொஞ்சம் ஹையர் கிளாஸ்ல போய் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும்னா, அது இப்படி காம்பன்சேட் பண்ணுவாங்க. இடத்தட்டுல பொண்ணு சைடு வச்சுட்டு, அது வந்து நகை, லேண்டுன்ற மாதிரி காம்பன்சேட் பண்ணுவாங்க அதுக்கு. இன்னொன்னு ஆக்சுவலி இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பண்றது கூட விட்டுறலாம். அந்த கல்யாணம் பண்ணிக்கிற பையனே கூட எப்படி சொல்லுவேன்னா, எப்படி சொல்றது, நீ கருப்பா இருக்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இங்கதான் வந்து அவளால அப்படி இருக்க முடியல, கல்யாணம் பண்ணிட்டாச்சு அப்படி இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் இருக்க முடியாது நிம்மதியா. அவனும் ஏதாச்சும் ஒரு வகையில டிகிரேட் பண்ணுவான். யாருமே வந்து அந்த ஃபார்வர்ட் திங்கிங் அப்படின்றது வந்து ஒண்ணு வரமாட்டேங்குது நிறைய பேருக்கு இந்த விஷயத்துல. இல்ல அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணா போதுன்னு இருப்பான். ஆனா கூட இருக்கவன் வந்து என்னடா பொண்ணு கட்டினது இவ்வளவு கருப்பான்ற மாதிரி அவனுக்கு குத்தி காட்டுவாங்க. நீ உனக்கு இருக்கிற அழகுக்கு இதுக்கு நீ ஒரு நல்ல பொண்ணு உனக்கு வேற பொண்ணே கிடைக்கல, உனக்கு போய் போய் இவ்வளவு கட்டினது இருக்குன்னு காது பட பேசுவாங்க. டைரக்டா பேசலனா கூட அப்பதான் அவன் இந்த பாயிண்ட் சொல்லி அடிப்பான், இவ்வளவு அதுதான் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. எது அதாவது அவனுக்கு தான் அசிங்கம் அது. அது அவனுக்கு தான் அசிங்கம். பேக் ஃபயர் அவன் ஆகும். சர்க்கிள்ல அப்படிதான் இருப்பாங்கன்னும் போது அவனும் அப்படிதான் இருப்பான். அது நான் வேலிட் பாயிண்ட் எடுத்துப்பாங்களா அது அப்போ? கணக்குல வராது.
ஸோ வீரஸ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த அழகு, அது ஃபர்ஸ்ட் வந்து அழகு அழகுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க பாரு. அந்த மைண்ட் செட்டையே ஃபர்ஸ்ட் மாற்றணும். எது அழகு எது அழகுன்னு அந்த மாதிரி கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குன்னு சொல்லிட்டு பேசுற உலகத்துல வந்து ஒய் வந்து ஒண்ணுமே இந்த கருப்புன்னு சொல்லிட்டு அவங்களோட அழகை வந்து மறைச்சு அந்த கருப்புக்காக வந்து நீங்க வந்து இந்த காசு கொடுத்து மறைக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களோட படிப்பு கொடுக்குறீங்க, சந்தோஷம், நல்ல விஷயம். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அசட் நம்மளால நம்ம குழந்தைக்கு கொடுக்கறது. அத வந்து பெரிய விஷயம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கல்யாணம் ஆக்சுவலி இந்த நம்ம வந்து மேஜர் இப்போ விஷயத்துக்கு வந்து தான் மெயின் டாபிக்காவே. ஏன்னா இங்க தான் வந்து மேஜர் ரோலே வரும். இந்த கல்யாணம்ன்ற டாபிக்ல தான். ஸோ இந்த கல்யாணம் அப்போதான் வந்து இந்த கருப்பு வெள்ளைன்ற பேசுறதே. இந்த வெள்ளையா இருக்க பொண்ணு பயங்கர மக்கா இருந்தாலுமே அந்த காட் காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. அதாவது வந்து அவ அழகு இருக்கு, அவ அழகுக்கு எது கொடுத்தாலும் ஈடாகாது. இது ஆரம்பத்துலருந்தே வந்து நம்ம தமிழ் சினிமா ஆகட்டும், நெறைய சினிமால வந்து அந்த அழகுக்கே வந்து அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் சொல்றது வந்து ஓல்ட் ஏஜ் மூவி கூட போங்க. அரசாட்சி கூட பண்ண தெரியாத சில பேர் இருப்பாங்க. அழகா இருக்காங்கன்னே சொல்லிட்டு உட்கார்ந்து சொத்தெல்லாம் வித்துட்டு போறது. ஏங்க இந்த பத்மாவத் படத்துல மட்டும் நான் ஒரு பொண்ணுக்காக தானே வந்து இப்ப வாரே நடக்கும். ஸோ அந்த அழகுன்ற இது வச்சு அந்த காட் காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஒரு வெள்ளை வெறும் அவுட்டர் ஸ்கின் லேயர் விச் இஸ் ஒயிட். அதுக்காக வந்து சொத்து எழுதி வைக்கிறது, அந்த அளவுக்கு காட் காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்றது. அதே ஆப்போசிட்ல பிளாக்கா இருந்தா வந்து அவங்க வந்து புவர் காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்றது. உனக்கு வந்து இது கிடைச்சதே பெருசு, இது கிடைச்சதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப வந்து வேற பக்கம் தள்ளி விட்டு அவங்களுக்கு வந்து சுதந்திரமே இல்லாம டெசிஷன் வந்து மேக்கிங்க வந்து கம்மி பண்ணிடுறாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்டா, சொல்லுங்க. பிராய்லர் கோழி உண்பவர் நாட்டுக்கோழியின் அருமை தெரியாது. இது எந்த மாதிரி எடுத்துக்கலாம்? இது நல்ல விதமா சொல்றேன். ஏன்னா வந்து இந்த நாட்டுக்கோழில எவ்வளவு நல்லது இருக்கு, புரியுதா? என்னதான் அது கொஞ்சம் ஒல்லியா கொஞ்சம் அசிங்கமா இருந்தாலும் கோழி கோழி மாதிரி பேசாதுங்க. கோழி திருதா குழம்பு ருசியா இருந்துச்சா அந்த மாதிரி பேசக்கூடாது. நான் அப்படியே மாத்துறேன். நீ சொல்ல வந்த விஷயம் இருந்துச்சு பாத்தியா? அதாவது நீ சொன்ன மாதிரி வெளியே இருக்க அழகை பார்க்காம உள்ள இருக்காது. அதாவது அப்பியரன்ஸ் ஆர் ஆல்வேஸ் டிசெப்டிவ். கொஞ்சம் பாயிண்ட்டுக்கு அதான் வெளியே இருக்க அழகை பார்த்து நீ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் டாக்ஸிக்கா இருக்கலாம், கிறுக்கா இருக்கலாம், சைக்கோவா இருக்கலாம். அது வந்து தெரியாது. அதுவே வந்து ஒருத்தவங்க வந்து டார்க்கா இருந்து ரொம்ப தங்கமானவங்களும் இருக்கலாம், ரொம்ப விட்டு குத்து போறவங்களா இருக்கலாம், எல்லா விஷயத்தையும் தாங்குறவங்களா இருக்கலாம். 2 பேர் அப்பா அம்மாவையும் வந்து கையில வச்சு தாங்கி எல்லா விஷயத்தையும் கத்தி போட்டு இழுத்து வச்சு நடத்திட்டு போற ஒருத்தவங்களாவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப கல்யாணம் பேசிட்டோம்ல. ஸோ கல்யாண டாபிக்னா உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கவர் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் டாபிக் போறேன். ஒண்ணே ஒண்ணு இருக்கு. இப்போ பிராலி சொன்ன மாதிரி லைக் பொண்ணு வந்து கருப்பா இருந்தாலும் தங்கமா பாத்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இதெல்லாம் வந்து அவங்களா இல்லாம பண்ற ஒரு செயல்கள். இதெல்லாம் வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொடுத்து 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 இவங்களா பண்ண வைக்கிறாங்க. அவங்களா அது இல்லாம அவங்களோட நேச்சரே இல்லாம இருக்கும் அது ஆக்சுவலி. ஆனா நம்ம இப்படிதான் இருக்கோம், அதனால இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அவங்களே ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ற விஷயங்கள். அதெல்லாம் யாருமே லிட்டரலா சொல்ல போனா they will not be like 110% happy to do all that with all their wishes. இங்க வந்து லைட்டா எனக்கு ஏதோ வன்மம் தெரியற மாதிரி இருக்கு. வன்மம்ல ஷி மென்ட் இன் இன்னொரு வே, அதாவது இன்னொரு சைடு இருக்குல்ல, அது வந்து கேர்ள் சைடு. சொல்றா ஓகே, புரியுது. அது இப்போ இவ சொன்ன மாதிரி வந்து பொண்ணு வந்து கருப்பா இருந்தா வந்து வீட்டுல மதிக்க மாட்டாங்க. ஸோ அவளோட மதிப்பை வந்து அவ ரிட்டைன் பண்ணா எய்தர் அவ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணும். அவ எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அவ புட் ஹர் எஃபர்ட் இன் ஆர்டர் டு ரிட்டைன் ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆர் ரெஸ்பெக்ட் வித்தின் த ஃபேமிலி அண்ட் அக்ராஸ் த ஃபேமிலி. ஆனா அவ அப்படி கெயின் பண்ணணும்னு அவசியம் இல்ல. she also deserves some respect like normal people. அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. சரி, ஓகே. அவளை பத்தி இது போல தப்பா பேசும்போது அவ எதுவுமே பண்ணாத, இல்ல என்னோட நேச்சர் இல்லைன்னு அவ அமைதியா இருந்தா அப்போ அடுத்ததுன்னா அவ தப்போ? அதுக்குன்னு ரொம்ப பணிஞ்சு போகணும்னு அவசியம் இல்லையே. இதெல்லாம் பாக்குறப்ப கேக்குறப்ப எனக்கு ஒண்ணுதானே அவங்க வருது. எங்க பாரதி கட்டின கண்ணம்மா. ஐயா இததான் நான் வந்து அங்கேயும் மீன் பண்ணிருந்தேன். சீரியல் எல்லாம் இப்படி எல்லாம் காட்டுறாங்க அப்படின்ட்டு அப்பவே. இந்த இவங்க சொன்ன பாயிண்ட்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் when it's correlate, it's just Roshini when we saw okay, our podcast was listening எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. இது விஜய் டிவி சீரியலுங்க பாரதி கண்ணம்மா. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க. வேற அவங்க ஷீ இஸ் அ டார்க் டோன் டஸ்கி. வேற நல்லா இருக்கும்.
நல்லா இருப்பாங்க. ஆஃப் ஸ்க்ரீன்ல பார்த்தாலே நல்லா இருப்பாங்க. பட் ஆன் ஸ்க்ரீனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? ப்ராலி கொஞ்சம் சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் டார்க் மேக்கப் போட்டு. நம்ப அந்த வடிவேலு இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல பேரலுக்குள்ள இருந்து இருந்திருப்பாங்கல்ல, அந்த மாரி மாத்தி ஐயோ! அவங்கள தான் அப்படி மாத்துனாங்கன்னு பார்த்தோம். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையும் அப்படி மாத்தி வச்சிருக்காங்க. அதுல ஒரு குழந்தை வெள்ள, ஒரு குழந்தை இப்படின்னு சொல்லிட்டு மாத்துறேன்னு சொல்லிட்டு டார்க் மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த குழந்தை. என்ன அதுக்கப்புறம் அதுதான் அவங்க பொறுத்து பார்ப்பாங்க. வேற அவங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில வந்துட்டு அவங்க அப்பா மட்டும் ஓரளவு சப்போர்ட் பண்ணுவாங்க. வேற அவங்க ஸ்டெப் மாம் எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மாமியாரு நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா வீட்டுக்குள்ளே வராதுன்னுவாங்க. சரி சரி நீங்க உங்களுக்கு வந்து பாக்கியில இது பாரதி கண்ணு வந்து ரொம்ப இம்பாக்ட் கொடுத்திருக்குன்னு தெரியுது, விடுங்க. கதையை நிறைய பாக்கியலட்சுமியா குறுக்கால வராங்க. ரீசெண்டா ட்ரெண்டா போறதுனால எல்லாம் வந்து ஆக்சுவலி இன்னொரு ஒரு சீரியல் இப்போ ஜீ தமிழ்ல கூட அதுலயும் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே ரொம்ப டார்க்கா காமிச்சு இப்ப அது ரொம்ப ஆக்சுவலி இந்த டாபிக் எல்லாருமே மில்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னே இப்ப டார்க் பொண்ணை வச்சு அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்லி காமிக்கிறேன். நல்லவங்க எல்லாம் இருக்காங்க தாங்க. என்னங்க என்னன்னா பண்ணிட்டோம் ப்ரோ. அதை காமிக்கிறவே இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வடச்சென்னையில வெற்றிமாறன் ஐஸ்வர் ராஜேஷ அழகா காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி அப்படியே நேச்சர் ஸ்கிரீன்ல அப்படியே காமிக்கலாம். அத சாச்சுரேட் பண்றாங்க பாருங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிக்கிறாங்க. இவங்க இதுதான். ஃபோர்ஸ்ஃபுல்லா அவ்வளவு திணிக்கணும்னே தேவையில்லை. அதுதான் கரெக்ட். சோ மேரேஜ் எடுத்து அந்த கதையில வச்சு அதே வாழைப்பழம் மாதிரி போகும். உண்மையாலே ப்ராலி ரோஷன்லாம் அப்படியே விட்டுறலாம் நடிக்கிறதுக்கு அந்த ஆக்ட்ரஸ். ஆமா போட்டோ ஷூட்ஸ்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் லிட்டரலா சொல்ல போனா. சரி ரோஷினியை பத்தி பேசாம வாங்க டாபிக். ஸோ நான் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், டிகிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்களோட டிகிரியை பார்த்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றது, அதுதான் அதிக அளவுக்கு படிப்பு படிச்சிருக்கணும். அவங்க வந்து இப்போ கருப்பா இருந்தாங்கன்னா உடனே அவங்க அதிக படிப்பு படிச்சிருக்கணும், அதிக சம்பாதிக்கணும். அந்த மாதிரி வந்து அவங்க வந்து கமோடிட்டியா எதிர்பார்க்கறாங்க. அதாவது ஒண்ணுதான் இல்ல ஒன்னொன்னாவது இருக்கட்டுமே அந்த மாதிரின்றீங்களா? அசதிக்குனால வசதிக்குன்ற மாதிரி, சாரி வசதிக்குனால அசதிக்குன்ற மாதிரி பேசுவாங்க. தே ஆர் ட்ரைங் டு பேலன்ஸ் த ஸ்கேல். என்ன இது ப்ரோலி சொல்லுங்க அடுத்து. அவங்களும் அதே மாதிரி பேசினா என்ன பண்றது? நான் திருப்பி சொல்றேன், சட்னி ப்ரோ. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ இந்த ஐடியாலஜி ஆல்ரெடி நடுவில் வந்து நீ என்ன சொல்லியிருப்பாங்க, யாருமே இந்த அளவுக்கு ஃபார்வர்ட் மென்டாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு. பட் நவ்வடேஸ் கொஞ்ச நாளாக நம்ம இந்த பார்த்தோம்னா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த என்ன சொல்ற நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டிஸ்கிரிப்டிவ் டிஃப்ரென்சியேஷன் இன் கலர்ஸ் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. விச் இஸ் லைக் எக்ஸாம்பிளாகவும் நிறைய பேர் காட்டுற அளவுக்கு இருக்கு. ஸோ எனக்கு என்னமோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ அந்த ஐடியாலஜியை பார்த்து ஃபார்வர்ட் மென்டாலிட்டியாக இருந்து பிஹேவியரல் திங்ஸ் அவங்களோட மனசு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுறாங்க, மேரேஜ் வரைக்கும் போகுது. ஸோ அந்த அளவுக்கு ஃபார்வர்ட் மென்டாலிட்டியாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்டாக தான் ப்ரோலி. இப்போ வெளியே இந்த எக்ஸாம்பிள் வேணாம், ஐ கேன் கிவ் ஆன் மை ஓன். ஓகே, ஆட் ஒன். ஓகே, ஒன் ஆஸ் அன் ஒன் லெஷன் வேர் தெரியல. இட் வாஸ் நாட் த ஷட் த ஃபேஸ் ஃபக் த பேஸ். It was not by the infatuation. It just happened in a time span. And the time and the spark up and it happened and it went and out of nowhere it got out. Where எல்லாருமே சொல்லுவாங்க, when people around me, people with me, they used to tell me why you want to. We never thought as an inferiority complex between us. But at some point, like it broke because of misunderstanding and so. இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்னா ஃபீல் பண்ணாது சொல்லுங்க. அது எந்த ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் எதுவும் ஃபீல் ஆகல எங்க ரெண்டு பேருக்குள்ள. வேற என்ன சொல்றது, இட் காட் அவுட் அண்ட் தென் அண்ட் அதர் ஐ ஆட் அ பிளாட்டோனிக் வேர் தட் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அவங்களும் லைக் டெஸ்கேஷியேட் தான். வேற அதான் சொல்லல மெச்சூர்டு. ஆனால் நான் சொல்றது போத் இ அண்ட் ஷி once they go mature ஆனாங்கன்னா they will come to know that skin doesn't matter just by அவங்க யாரு who as in I'm telling about the character, not about some வேற other parameters இல்ல. அந்த கேரக்டரை வச்சு இங்க சில பேர்லாம் என்ன சொல்றாங்க,
ஒருத்தன் கேட்டா நீ கொஞ்ச நாள் உட்காந்து ஆர்கியூ பண்ண. நான் என்ன சொல்றேன், டேய் நான் வந்து இதெல்லாம் பார்க்க வந்தா எனக்கு அந்த என்னோட ஐடியாலஜிக்கல் சிமிலாரிட்டிஸோட இருக்க போக அந்த மாதிரி இருந்தாவே நான் மோஸ்டா வந்து ஐ ஃபால் ஃபார் தெம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவன் என்ன கரெக்ட் ப்ரோ. ஒத்துக்கவே மாட்றான். அவன் என்ன சொல்றான், டேய் ம் எப்படி பார்த்தாலும் நான் எல்லாம் அதெல்லாம் ஓகேடா, நான் வந்து அந்த என்ன சொல்ற கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்க்குறேன், கேரக்டர் அந்த இதுலாம் பார்க்க செய்வேன் தான். பட் ம் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பார்க்கறது வந்து நான் வந்து அட்ராக்டிவ்னஸ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்றான், அழகு தான் நான் அது ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். அது வந்துட்டு இப்பதான் வந்துட்டு இருக்காங்க இன்னும் மெச்சூர்டா, என்ன சொல்றது, அந்த ஒரு ஏஜை கிராஸ் பண்ணாங்கன்னா they will ரியலைஸ் அதெல்லாம் எதுவும் இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னுவாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட் கேரக்டர். how the person is with you. அது என்ன சொல்றது, அந்த ஸ்பார்க் இருக்கும் வேற பேசுறப்ப, அந்த ஸ்பார்க் the first on first sight. அது ஃபர்ஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் சைட்னோடனே யார் வரானா, நம்ம எஸ்கே நாவின் பிரின்ஸ் தான் ஞாபகம் வருது. கரெக்ட், இந்த டாபிக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. எஸ்கே காரணம் எப்பவும் அடிக்கிறதுக்கு எப்ப முதல் ஆளா அடி வர அடிக்கிறதுக்கு வர நான் என்ன பண்ணட்டும். அதுல ரொம்ப போர் அடிச்சிச்சு, யாருமே இல்ல. எனக்குன்னு ஏத்த மாதிரி அவனும் ஓடிடில விட்டான். சரிங்களா, படம் பார்த்தேன். அதுல ஒரு சீனுங்க போய் சொல்லுவாரு எஸ்கேனா இந்த மாதிரின்னு. அதுக்கு அவங்க வந்துட்டு காரணம் கேட்பாங்க எதனாலன்னு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வருவாங்க. அவங்க ஃப்ரெண்டு அப்படியே போட்டு காரணத்தை உடச்சி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நான் பிலிப்போட அவங்களோட ரோஸ்ட் பார்த்தேன். அப்படியே சிங்க் ஆச்சு. எதுக்கு லவ் பண்ண? வெள்ளத்தோல். ஏன் லவ் பண்ண? வெள்ளத்தோல். அதுதான் இது. அதெல்லாம் கொஞ்சம் டிரான்சிஸ்ட் ஆயிட்டு வரப்ப திருப்பி அதெல்லாம் காமிச்சு ஒரு மாதிரி லைக் இப்போ வரவங்களுக்கு அதை என்ன சொல்றது, இன்டைரக்டா திணிக்கிற மாதிரியே தான் இருக்கும் மைண்ட்ல. இல்லைங்க, எஸ்கே நான் பண்ணா அப்ப எஸ்கே நாவோட ஃபேன்ஸ் இந்த சின்ன பொண்ணுங்கலாம் வந்து அவரை மாதிரியே வந்து அதுதாங்க, இதுவாயிடுவாங்கன்னு அதுதான் சொன்னா சொல்றேன். கேட்க மாட்டாங்க. அவர் வந்து வெள்ளாக்காவே லவ் பண்றாரு, நானும் வெள்ளையா இருக்க பொண்ணையும் லவ் பண்றேன்னு நினைச்சுப்பான். அவர் வந்து தப்பான எக்ஸாம்பிளா அதுதாங்க, இருக்காரு. நம்ம ஊரோட கலரு அதுக்குதான் டிராபிகல் ரீஜியன், நம்ம ஊர்ல வந்து எல்லாருமே இந்த கலர்ல இப்படிதான் என்ன வரைய ப்ரௌன் அது ஸ்கின்னோட நீங்க சொன்ன சுத்திக்கிட்டு மாதிரி நம்ம ரீஜன்ல தான் வந்து நம்பர் ஆஃப் ஷேட்ஸ் அதிகம். ஸோ இதுல சர்க்கிளே பண்ண முடியாது. அதே மாதிரி ஓகே, எண்ணோட்டுக்கு வச்சிருந்தேன், இப்பயும் போடுறேன். பசங்க உங்களுக்கு தான் இது. என்னதான் இருந்தாலும் நீ பிங்க்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா கிடைக்க போறது உனக்கு டார்க் ஷேடு தான். நீ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை எஸ்கே நான் மாதிரி பிங்க்குக்கு ஆசைப்பட்டனா பாண்டிச்சேரி கோவான்னா சுத்தணும். அதான் இப்போ பண்ணானே பிரின்ஸ். பிரின்ஸ்ல தானே. அதுதாங்க. இப்ப பசங்க ஓரளவு நாங்க அந்த சரௌண்டிங்ஸ் பிளஸ் அவங்க ஏஜ் பிளஸ் அவங்க மெச்சூர் ஆனாங்கன்னா தே வில் கம் டு நோ ஸ்கின் டோன் நத்திங் மேட்டர்ஸ். யார் அவங்க நம்ம கூட எப்படி இருக்காங்க, நம்ம அவங்களோட எப்படி இருக்கோம். தெளிவு எப்போ வரும்னு தெரியல. ஸோ அடிப்பட்டா வருங்க. அதான் அவனுக்கே அவனை பத்தி ஃபர்ஸ்ட் தெரியும், நம்மளோட லெவல் ஆஃப் அதுதாங்க. இல்ல அவன் அவ்வளோ அப்படி பாக்குறான்னா அவன் அப்படி அவங்கள பார்த்தாங்கன்னா அவங்களும் பதிலுக்கு பார்ப்பாங்கல்ல. அதுக்கு முதல்ல இவன் யோசிக்கணும். இது சொன்னாலும் எனக்கு புரியுது, ரெசிப்ரோகேஷன். ஆமா, கரெக்ட் தானேங்க. நீ எந்த அளவுக்கு பாக்குற, எந்த அளவுக்கு வந்து நீ அவங்கள பாக்குறியோ அந்த அளவுக்கு அந்த சைடு வந்து ரெசிப்ரோகேஷன் இருந்தாதான் வந்து நடக்குது, ஏதாவது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. லைக் வந்து அந்த லைக் ஃபேக்டர் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா வந்து அவங்க உன்னைய பாக்குறாங்கன்னா நீ யாருதா கோமாளின்னு கூட பாப்பாங்க. ஆமா, அதனால வந்து நீங்க வந்து ஏன் அவன் என்னதான் பாக்குறான், இன்னைக்கே போய் ப்ரப்போஸ் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம கூல் சுரேஷான ஒரு படத்துல ஒட்டுன்னு வருவாரு, பைனாப்பிள் மண்டை டைல்ஸ் ஒட்டின வந்தேன். டைல்ஸ் ஒட்டின ஒண்ணு அதெல்லாம் இருந்தா பார்க்கதான் செய்வாங்க. அதுக்குன்னு எதுக்கு பாக்குறாங்கன்னா நீ யாரா கிறுக்கு பையன் பண்ண இந்த மாதிரி தான் பாப்பாங்க. அதோட நான் வந்து கடைசி டைப்பா என்ன வச்சிருக்கேன்னா வந்து சம் லுக் ஃபார் இந்த ஸ்போர்ட்டி அண்ட் ஃபிட்னஸ் டைப். ஹெல்த் ரிலேட்டடா எந்த கலரு அவங்கலாம் பார்க்காம வெறும் ஹெல்த் ரிலேட்டடா ஃபிட்டா இருந்தா ஓகே. ஆனா கரெக்ட் தாங்க. ஃபர்ஸ்ட் யாரோ சொல்லிருக்காங்க, நம்ம பார்த்தோம்னா நம்மளால ஐ மீன் நம்ம இருக்கனால நம்ம இந்த ரீஜனுக்குனா மோஸ்ட்லி வி வில் பி ஃபால் அண்டர் அந்த இதுல சொல்றேன். நம்மளால
கைண்ட் ஆஃப் கோல்டையும் we can able to adopt and hot climate we can able to adopt. கரெக்ட்டுங்களா? ம் ஸோ ஆமா we can manage on both temperature goes. whereas நம்ம காலேஜில் நாங்கள் படித்தப்ப எப்படின்னா ஃபியூ நார்த் இந்தியன்ஸ் பீப்புள்ஸ் வருவாங்க நாங்களாம். ம் ஸோ ரொம்ப சம்மர் டைம்லலாம் அவங்களால ஒன்றுமே முடியாது. அவங்களாம் ம் கிலோ கணக்கில் ஆனியன் வாங்கிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல எதுக்கு. அதுக்கப்புறம் தான் கேட்டப்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி பாடியை கூல் பண்ணுறதுக்காக ஆனியன் சாப்பிடுவேன்னாங்க. ஆனியன் அடாடா அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்போ பேசுகிறப்ப ஸ்மெல்லு வருமே அப்படின்லாம் யோசிப்பேன். ஆர்ஜே பாலாஜியை பார்த்து கேட்பாங்கண்ணே, இன்னும் இன்னைக்கும் ஆனியன் சாப்பிட்டியா, இன்னைக்கு இன்னொரு நிப்னாக்கு. அதுதாங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பாயிண்ட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் வேலிட் ஒன். வி கேன் ஏபிள் டு அடாப்ட் டு இட் பிகாஸ் வி ஃபால் அண்டர் மெலனின் பிட்வீன். ஸோ நம்மளால எதுவுமே அடாப்ட் பண்ண முடியும். ஓகே மோர் ஓவர் நம்மளுக்கு என்ன கலர் பேலட்ல ட்ரெஸ் போட்டாலும் முக்கால்வாசி செட் ஆயிடும். லைட் கலரும் போட்டுக்கலாம், டார்க் கலரும் போட்டுக்கலாம். எடி சொன்ன மாதிரி வந்து நான் இப்போ அடுத்த எங்க போறேன்னா வந்து இந்த விஷயங்கள் இப்போ வந்து யாரு பேசுறா அப்படின்ற மாதிரி இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து இந்த தஸ்கி ஷேட்ல இருக்கவங்கலாம் வந்து ஒரு கூட்டத்திலயோ ஒரு முன்னாடி வந்து பேசினா வந்து அவங்க பேச்சு எடுபடாது அந்த மாதிரி இருக்கும். அதாவது அவங்க சொன்னலாம் கேட்கவே கூடாதுன்ற மாதிரி தான் இருப்பாங்க. அதான் சொல்றேன். கரெக்டு தான் ப்ரோலி. அது சில இடத்துலலாம் வந்துட்டு எப்படி சொல்றது, அவங்க வாய்ஸ்லாம் சப்ரஸ் பண்ணப்படும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே போகலாம், ஸ்கூல்லேருந்தே ம் எடுத்துக்கலாம். கேட்க மாட்டாங்க. அது ம் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருப்பாங்க, அப்புறம் மிடில் பெஞ்ச் வந்து தே கோ டு லாஸ்ட் பெஞ்ச். சிம்பிளாக ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆனுவல் டே ஃபங்க்ஷன் எடுத்து பசங்க டான்ஸ் ஆட ரெடியாக இருப்பாங்க. வேற என்ன பண்ணுவாங்க, நல்லா நல்லா ஃபேராக இருக்க பையன் பொண்ணு கூப்பிட்டு வந்து சென்டரில் விட்டுருவாங்க. ம் இது ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிக்குது. அப்படியே காலேஜ் போனால் காலேஜ்லேயும் அதே தான். இப்போ ஃபார் ஆங்கரிங் பண்ண விட எக்ஸாம்பிள் மாட்டாங்க. ஒரு பையனே எடுத்துக்கோங்க. ம் ஆ சொல்லுங்க. பண்ண விட மாட்டாங்க. எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஸ்பாட் லைட் ஆன ஸ்போர்ட்ஸ் அங்கே எதுவுமே பண்ண முடியாது. அங்கே அவனோட இண்டிவிஜுவல் டேலண்ட் காமிச்சாதான் அங்கே இது பண்ண முடியும். அங்கே எடுபடாது. வேற ஸ்பாட் லைட் படுற இடம் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கன்ஃபார்மு இந்த மாதிரி தான் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க முக்கால்வாசி. இப்போ ஒரு பையனே நல்லா பேசுகிறான், மிமிக்ரி பண்ணுறான், என்டர்டெயின் பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவனை சேர்க்க மாட்டாங்க. அதே ஒரு ஃபேரான ஒரு கேர்ள் இல்லை நல்லா நல்லா சேட்டு பையன் மாதிரி ஒரு பையனாக இருக்காங்கன்னா அவங்கள 2 பேரையும் விட்டுட்டு நீங்கள் பேசுங்க, என்டர்டெயின் பண்ணுங்க அப்படின்வாங்க. அதெல்லாம் அப்படியே ஸ்கூல் காலேஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சுன்னா ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்னு போகிறப்ப எனக்கு தெரியல, இவங்க சொன்ன மாதிரி ரெஸ்பெக்ட்டுமே அந்த அளவு கிடைக்காது. ஓகே நீங்க எதனா ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா நிலா? இல்ல லைட்டா ஃபெமினிசம் மாதிரி இருக்கும். பட் என்னன்னா வந்து ஏன் வந்து இந்த சினிமா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி அதுலலாம் வந்து ஒரு பையன் வந்து ஒரு ஹீரோ வந்து பிளாக்கா இருந்தா அவனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதே ஹீரோயின் வந்து பிளாக்கா இருந்தா அது ஏன் அவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அது ஒரு ரஜினிகாந்த் தெரியுமா? ரஜினிகாந்த் தெரியுமா? அதுதான் நானும் சொல்றேன். அவங்க எல்லாம் கருப்பா இருக்கும்போது அவங்க வந்து அவ்வளவு பெரிய ஸ்டாரா அக்செப்ட் பண்ணிக்கும் போது இப்போ நயன்தாரால இருந்து சமந்தால இருந்து டாப் ஆக்டர்ஸ் எல்லாமே they are not like dusky at all. Everyone are like white. You can just count the people who is dusky in the cinema, not in south. மொத்தமாவே எடுத்துக்கிட்டாலுமே you can just count. அவ்வளவுதான் பண்ண முடியும். இதே வந்து ஹீரோஸ் வந்து டார்க் ஷேட்ல எடுத்துக்கோங்க, நிறைய பேர் எடுத்துப்பாங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஈவன் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி there are n number of stars. அதான் ஆமாங்க, அதான் பாட்டுலாம் இருக்குது. இந்த ராகவன் ஆனந்த் கூட உடம்பு ஃபுல்லா மச்சம் இருக்கு அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணுங்களுக்குலாம் அவரே பார்த்தா கருப்பா இருந்துட்டு ஆனா அவர் சூஸ் பண்ற ஹீரோயின் பாத்தீங்களா, எல்லாருமே வெள்ள வெள்ள லட்சுமி வெள்ள ராய், வெள்ள வெள்ளேன்னு இருப்பாங்க, ஒருத்தர் விடாம. தப்பு ஏதோ ப்ரோ. பால் ராய் தம்பதி ஏத்த லக்ஷ்மி. மாதிரி. சாணிங்க. ராய் லக்ஷ்மி. அதுவே இங்க இப்படி பார்த்தோன்னு வச்சுக்க, ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கும். கருப்பு நினைத்தனைக்குன்னு வந்து கஷ்டப்பட்டு ஒரு பாட்டு கஷ்டப்பட்டு ஏறி இருக்காங்க. கொம்பன் படத்துல வந்த கருப்பு நினைத்தனைக்கு ஷாக். ஆமா அந்த ஆமா. பாட்டு அதுலயும் வந்து லக்ஷ்மி மேனோட கலரை டாமினேட் பண்ணி மீன்ஸ் எப்படி சொல்றது, டார்க் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. இன்னும் ஏன்னா அவங்க லைட் டவுன். இன்னொன்னு வந்து ஸ்ரீதிவ்யா ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க, விஷால் ஆமாங்க. அந்த இந்த அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா லைக் எப்படின்னா விஷால் வந்து டார்க்கா இருப்பாரு, அதுலயும் வந்து ஸ்ரீதிவ்யாவை
டாமினேட் மீன்ஸ் எப்படி சொல்றது, அவங்கள டார்க் ஷேடா தான் காட்டியிருப்பாங்க அது இன்னும். ஏன் பண்ணாங்கன்னே தெரியல. ஸ்ரீதேவி அப்படியே என்ன சொல்றது, ஃப்ரெஷ்ஷா வந்திருந்தாலே அந்த ஓகே அவங்க ஊர் பொண்ணு மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு அவளோட அது அப்படியே அப்பட்டமா தெரியுங்க அதுலலாம். என்ன பண்றது, என்னங்க முத்தையா இல்ல சினிமாட்டிக் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா படமும் நீங்க முத்தையா சினிமாட்டிக் யூனிவர்ஸ். நிலா சொன்ன மாதிரி இருந்ததுதான், இல்லைன்னு சொல்ல. வென் என்ன சொல்றது, அவங்க வென் டார்க் டோன் ஆர் டஸ்கி ஆக்டர்ஸ் அவங்க வராங்கன்னா தே நீட் டு ஃபேஸ் லாட் ஆஃப் திங்ஸ். அதெல்லாம் தாண்டி தான் வருவாங்க. அதை தாண்டி என்னங்க இப்போ தேர் ஆர் இவங்க தான் ஹீரோயின்னாலே வந்து ஃபேரு இப்படி அந்த இருக்கணும்னு ஒரு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணி இது வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. பட் இப்போ என்ன சொல்றது, கண்டென்ட் பேஸ்டு வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டென்ட் பேஸ்ட் வர ஆரம்பிச்சதுனால அப்பியரன்ஸ் டசன்ட் மேட்டர், அவங்க எப்படி நடிக்கிறாங்க அதுதான். இப்போ கம்மிங் அகெயின் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க சில ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நல்லா எடுத்து பண்ணுறாங்க. அமலா பால் ஒன்ஸ் இன் அ பீக் அவங்க இருந்தாங்க. இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று ஒன்றா. ஸோ வர வர பீப்புள் ஆர் இல்லை கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. முன்னெல்லாம் எதுக்கு ஹீரோயின் யூஸ் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சாங்கு, 2 சீன் 3 சீன், அப்புறம் ஃபைட் எங்கெல்லாம் போதோ இப்போ அதுதான் யூஸ் பண்றாங்க. ஃபைட் எங்கெங்கெல்லாம் போதோ அங்கங்கெல்லாம் ஹீரோயின் பின்னாடியே போவாங்க. கீர்த்தி சுரேஷை சொல்லலை. இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் ஃபிலிம்ஸ் வர 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 என்கரேஜ் பண்ணி வருவாங்க. பார்க்கலாம், ஃபிங்கர்ஸ் கிராஸ் தான், எது எப்போ வேணா நடக்கலாம். பட் என்னதான் ஒருத்தங்க வந்து வரணும்னு நினைச்சாலுமே இந்த சப்ரஸ் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அது எப்பயுமே சுத்திக்கிட்டே தான் இருக்கு. நீங்க சினிமாக்குள்ளன்னு போனீங்கன்னா நிறைய இருக்கு உள்ள. ஃபீமேல் பர்சன் இன்ட்ரெஸ்ட் டு ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. தே ஹேவ் டு ஃபேஸ் காஸ்டிங் கோச், சோ அது மெனி திங்ஸ். எல்லாமே ஓகே தான். பட் எப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட், இந்த சோஷியல் மீடியா அதை தான் வந்து பெருசா எடுத்துக்கிறாங்க பசங்க. அப்ப அவங்க ஒழுங்கா அதை வெளியில வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் வந்து அது மத்தவங்களுக்கும் வந்து நார்மல் பீப்புளுக்கு அது ஒழுங்கா போய் சேரும். இவங்க வந்து கொஞ்சம் ஏதாச்சும் வந்து பண்ணாலுமே அது வந்து அவங்கள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், இம்பாக்ட் பண்ணும். அதாங்க இதெல்லாம் சின்ன வயசு ஸ்கூல்லே வந்துட்டு தலை மேல புடலையிலே தட்டி பின்னாடி போய் நில்லு, ஒழுங்கா ஆடுறியா நீ முன்னாடி வா அப்படின்னு சொல்லி இருக்கணும். சேட்டு பையனை கூட்டினது முன்னாடி நிக்க விட்டு தக்க தைய தையான்னு ஆட விடுவாங்க. அதுக்கு தாங்க இப்பெல்லாம் ரீல்ஸ் பண்றாங்க. ரீல்ஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, கூடிய சீக்கிரம் எல்லாம் மாறும். நம்ம ரொம்ப ட்ரையா போகுது. வேற ஏதாவது என்ன சொன்னா, இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி பாயிண்ட்ஸ் என்னோட்டா சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லைக் ஒரே ஒரு சிம்பிள் தான். இவங்க வந்து காம்படிஷன் யாருக்கும் நடக்கல. இவங்க ஒயிட்டா இருக்காங்க, இவங்க பிளாக்கா இருக்காங்க அப்படிலாம் எந்த காம்படிஷனும் இல்லை. அதுக்காக வந்து ஒயிட்டா இருக்கிறவங்க எல்லாம் அழகு இல்லை அப்படின்னும் சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து பிளாக்கா இருக்கிறவங்க வந்து லைக் அவங்க வந்து அழகு இல்லை அப்படின்னும் இவங்களையும் சொல்ல முடியாது. தே ஆர் போத் வெரி ஈக்குவல். பட் இந்த சென்ஸ் லைக் எப்படி சொல்றது, இவங்க கிட்ட காட்டுற அந்த இவங்க தேவை எஃபர்ட்ஸ் போட தேவையில்ல. இவங்களை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒயிட் பீப்புள், ஒயிட் அழகா இருக்கிறவங்க, லைக் ஒயிட்டா இருக்கிறவங்க. இதே வந்து கொஞ்சம் டார்க் ஷேடா டஸ்கியா இருக்கிறவங்க எல்லாம் நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கு. அது இல்லாம இருக்கணும். பிகாஸ் இந்த டாபிக் மாதிரி தே ஈவன் டிசர்வ் மோர் லைக் அதர் பீப்புள். ஸோ அது இல்லாம இருக்கணும். அது ஒண்ணுதான். அது மேபி போக போக ஃபியூச்சரிஸ்டிக்கா போக போக திங்ஸ் மைட் சேஞ்ச். இஃப் அந்த இடத்த ராசி மாதிரி ஸ்ட்ரெயிட்டா நின்னா நல்லா இருக்கும். ஓகே, சரி பீரஸ், நீங்க ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்ல போறேன். அது வந்து எப்படி சொல்றது, ஓகே ஃபைன், எந்த சொல்லுங்க. சரி ஓகே. ஒரு கலையை ரசிக்கிறதுக்கு அவன் கலைஞனா இருக்கணும் அவசியம் இல்லை. அவ்வளவுதான். இதுல நிறைய இருக்கு. அவன் வேணா அவன் நிறைய அவனையும் அதுல இருந்து எடுத்து புரிஞ்சுக்கிட்டோம். சிம்பிளா முடிச்சிட்டாரு பீரஸ். ஆமா, ஸோ அது தேடி வளவலன்னு பேசணும் அவசியம் இல்லை. என்னோட்டு எப்படின்னா லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட்டில் முடிக்கணும்னு பார்க்குறேன். லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு எல்லாம் கேட்ட மாதிரி ஆக்ட்ரஸ் இப்போ வந்துட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நிவேதிதா சதீஷ் அவங்க இந்த படத்துலலாம் நடிச்சிருப்பாங்க. இது சிலுக்க கருப்பட்டியில் அந்த ஸ்டோரிஸ் வரும்ல, அதில் இவங்களோட சேர்ந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இன்னொன்று வந்துட்டு சர்பேட்டாவில் வந்துட்டு துஷாரா
அவங்களும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒன்னொன்னும் வந்துட்டு ம். இருக்காங்க. வேற நீங்க இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா, தர்ஷினின்னு ஒருத்தவங்க. ஷி இஸ் அ கைண்ட் ஆஃப் செல்ஃப் மேட் மாடல். அவங்க அவங்க இதெல்லாம் ம். பார்த்தோம்னா, இட் வாஸ் நல்லா இருக்கும். லைக் சிம்பிளா, அழகா அப்படியே ம். பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் லைக் தட் மாரி இருக்கும் அவங்க இதெல்லாம் பண்ணது. பட் வென் வி லுக் இன்டு தேர் கன்டென்ட் அண்ட் தென் ஐடியாலஜி அவங்களோடதெல்லாம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ம். வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டைம், அவ்வளோதான். பீப்பிள் வில் ஸ்டார்ட் டு பூம். அந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். ஏர்லியெல்லாம் அந்த ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட்டாக இருக்கும். தே ஜட்ஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் கலர். வடிவேலு ஒரு படத்தில் இது ஒரு தான், மாதவன் இருப்பார். மாதவன் ஒன்று சொல்லிட்டு போயிடுவார். பட் வடிவேலு சொல்லுவார், ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. வெள்ளையாக இருக்கவங்க போய் சொல்ல மாட்டான்டான்னு. ம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட்டு கலர் ஜட்ஜ்மெண்டல் இல்லாமல், கேரக்டர் வைஸ் ஜட்ஜ்மெண்டலே இல்லாமல், அண்டர்ஸ்டாண்டிங் பை த கேரக்டர், அண்டர்ஸ்டாண்டிங் பை த பீப்புள் ஹூ தே ஆர் அப்படின்னு ஒரு நாள் வரும், மாறும். நம்பிக்கை அதானே எல்லாம். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஓகே. ஸோ யா கம்மிங் டு மை எந்த நோட் என்னன்னா வந்து இந்த ஸ்போர்ட்டி டைப்பு, எந்த டைப்பு, உங்களோட ஸ்டடீஸு, டிகிரி, எந்த கான்செப்ட், என்ன சொல்றது, பேக்ரவுண்ட், இதெல்லாம் பார்த்து நீ ஏதோ பண்றியோ அதெல்லாம் ஓகே. ஆக்சுவலி எல்லா பாயிண்ட்டும் எதி சொன்ன மாதிரி வந்து கலரை பார்த்து இது பண்ண தாண்டி appearances are always deceptive மாதிரி ஃபர்ஸ்ட் பழக ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் சைட் ஃபர்ஸ்ட்ல யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு யார் எல்லாருமே உங்க பக்கத்துல இருக்கவங்களையும் உங்க கூட பேசுறவங்களையும் ஃபர்ஸ்ட் பேசி பாருங்க. அவங்களுக்குள்ள இருக்க விஷயங்களை இது பண்ணுங்க. உங்களை யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்றா, உங்களை பத்தின விஷயங்கள் யார் எவ்வளோ தெரிஞ்சுக்கிறா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எந்த நோட்டா வந்து என்ன சொன்னா, the Shrikans deserves more respect, attractiveness, spotlight, love எல்லாமே. தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ வந்த நிலா, கெஸ்ட்டாக வந்த நிலா, உங்களுக்கும் தேங்க்ஸ். வந்த நன்றி. எதி, பீரஸ், ஓ தேங்க்ஸ் நானா கெஸ்டா இங்க? ஓகே. கெஸ்ட் வந்து வந்துட்டோம். நான் தான் சொன்னேன் வர முடியலடா, ஒர்க் டான்ஸ் பண்ணல நான். இல்ல வர வர ஃபியூச்சர் டேஸ்ல வந்து நிறைய கண்டென்ட் கொடுக்கலாம். ஸோ யா நிலா வந்து இதுக்கப்புறம் மேபி நிறைய வருவாங்க. ஸோ அடுத்து ஒரு டாப்பிக்காக எடுத்து வச்சிருக்கேன். பேசுவோமா பேச மாட்டோமான்னு தெரியல. என்ன டாபிக்னு சொல்லிட்டு இங்கே ரிவீல் 15 நாளைக்கு ஒரு முறை வருவாங்க. கூடிய விரைவில் இன்னொரு கூடிய டாபிக்குடன் சந்திப்போம். அடுத்த பௌர்ணமி அமாவாசைக்கு. அடுத்து ஒரு டாபிக் நான் வச்சிருக்கேன். சொல்லட்டுமா, ரிவீல் பண்ணட்டுமா? ரிவீல்லாம் வேணாம், இங்க சொல்ல கட் பண்ணி இல்ல தூக்கிறேன். நம்ம Reveal-லாம் தனியா அது வேணாங்க. ஒரு போஸ்ட் போடலாம். தனியா ஒரு போஸ்ட் போட்டு ரிவீல் பண்ணலாம். அது சரி ஒரு ஓகே. சஸ்பென்ஸோட இருக்கட்டும் மக்கள். சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு பாய் சொல்லுங்க, முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய். ஆமா, கார்த்திகை தீபம் வேற வருதுல்ல. ஒலியிலே தேடி வரும். மல்லிகைப்பூ வச்சா மா- யோ இந்த பாட்டு போட்டு விட்டுரு. ஸ்டார்டிங்ல இன்ட்ரோல இந்த பாட்டு போட்டு விடு. சரி ஓகே. ஓகேவா? கரெக்டா இருக்கும். ஏன்னா வந்து அதுல ஹீரோவும் டஸ்கி, ஹீரோயினும் டஸ்கி. ஏங்க இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேங்க. முரளி, எது? போதும், கொடுத்த வரைக்கும் போதும். ஒரு இதயம் முரளி அவர்லாம் எப்படி நடிச்சாரு? சவுத் ஃபர்ஸ்ட் இதயம் முரளி. போறோம், முடிச்சுக்கலாம். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு பாட்டெல்லாம் வந்தாச்சு. ஆமா, மாளவிகா பாட்டெல்லாம் பாடினாங்க. ம். என்னங்க அப்பவே பாரு கலைஞ்சேன். அதான் சொன்னேன். ஸோ மென்னை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க, விமனை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பிங்க் கிடைக்காது. ஐயாடம்